சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தை பேரு முதல் அஸ்வமேதையாக பலன் வரைக்கும் விரதங்களோட மகிமை என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். 11 சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தா தடைகள் விலகி மன வலிமை அதிகரிக்கும். 11 வாரம் முருகனை வழிபட்டு வெள்ளி அன்னைக்கு விரதம் இருந்தா இழந்த சொத்து, பணம், பதவி எல்லாம் கிடைக்கும். 12 ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருந்தா கந்தலோகத்துல வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஐப்பசியில கந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருந்தா குழந்தை பேரு கிடைக்கும். சனி பிரதோஷ விரதம் இருந்தா சிவன் கோவில 5 ஆண்டு தரிசனம் செஞ்ச பலன் கிடைக்கும். 24 ஆண்டுகள் மகா சிவராத்திரி விரதம் இருந்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மாதம் தோறும் 3ஆம் பிறைய பார்த்தா சந்திர தரிசனம் பார்த்தா சிவன் அருள் கிடைக்கும். 9 ஆண்டு நவராத்திரி விரதம் இருந்தா அம்பிகையோட அருளால நினைத்தது நிறைவேறும். ஆணி வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு தண்ணீர் பருகாமல் விரதம் இருக்கிறவங்க திருமாலோட திருவடியை அடைவாங்க. ஓராண்டு ஏகாதசி விரதம் இருந்த பலனும் அது கொடுக்கும். கும்பாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சா கோவில ஓராண்டு தரிசனம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது. சூரிய நமஸ்காரம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு சூரியனுக்கு படைக்கலாம். பகல்ல ஒரு வேளை உணவு அருந்தலாம். இரவுல பால் பழம் சாப்பிடலாம். ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய விரதத்தை பத்தி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது. சூரிய நமஸ்காரம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு சூரியனுக்கு படைக்கலாம். பகல்ல ஒரு வேளை உணவு அருந்தலாம். இரவுல பழம் பால் எல்லாம் சாப்பிடலாம். திங்கட்கிழமை விரதம் சோமவார விரதம். சிவபெருமானுக்கு உகந்த இந்த விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்துல அனுஷ்டிக்கணும். பகல்ல தூங்கக்கூடாது. தான தர்மங்கள் எல்லாம் செய்யணும். சிவாலயங்களுக்கு போய் தரிசனமும் செஞ்சுட்டு வரணும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அங்காரகனை வேண்டி விரதம் இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். புதன்கிழமை விரதம் புகழை கொடுக்கும். அதனால புதன்கிழமைக்குரிய தெய்வம் விஷ்ணு. அன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சு விரதம் இருந்தா கல்வி ஞானம் பெருகும். குரு பகவானுக்குரிய நாள் தான் வியாழக்கிழமை. அந்த நாள்ல விரதம் இருந்தா எல்லா காரியங்களும் கைகூடும். குரு பகவானோட தோற்றமான தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை, மஞ்சள் வஸ்திரம், முல்லை புஷ்பம், வில்வம் சாட்சி வழிபடலாம். வெள்ளிக்கிழமை விரதம் சுக்கிரனுக்கும் அம்பாளுக்கும் உரியது. வெள்ளிக்கிழமை எனக்கு சுக்கிரனுக்கு விரதம் இருந்தா சுபிட்சமான வாழ்வு உண்டாகும். கடன் தொல்லையெல்லாம் நீங்கும். சனிக்கிழமை எனக்கு விரதம் இருந்து வேங்கடவனை வழிபட்டா எல்லா விதமான சிறப்பும் நம்மள வந்தடையும். சிவமகா புராணத்துல அஷ்டமி விரதம் பற்றிய செய்திகளும் உண்டு. அஷ்டமி அப்படின்றது 8வது திதி நாள். அதுலயும் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்பவே விசேஷம். அஷ்டமி விரதம் தொடங்குறவங்க மார்கழி மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமியில ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதை பத்தி பார்க்கலாம். மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி சங்கராஷ்டமி. தை மாத தேய்பிரை அஷ்டமி தேவாஷ்டமி. மாசி மாத தேய்பிரை அஷ்டமி மகேஸ்வர அஷ்டமி. பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமி திரியம்பகாஷ்டமி. சித்திரை மாத தேய்பிரை அஷ்டமி ஸ்நாதனாஷ்டமி. வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி சதா சிவாஷ்டமி. ஆனி மாத தேய்பிரை அஷ்டமி பகவதாஷ்டமி. ஆடி மாத தேய்பிரை அஷ்டமி நீலகண்டாஷ்டமி. ஆவணி மாதம் ஸ்தானுஷ்டமி. புரட்டாசி மாதம் ஜம்புகாஷ்டமி. ஐப்பசி மாதம் ஈசான சிவாஷ்டமி. கார்த்திகை மாதம் ருத்ராஷ்டமி. அஷ்டமி நாட்கள்ல தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்தும் விரதம் இருக்கிறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அஷ்டமி விரதம் இருக்கிறவங்க அழகிய உருவத்தை பெறுவாங்க. உடல் ஊனம் இல்லாமலும் செல்வ செழிப்புடனும் இருப்பாங்க அப்படின்னு சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆடி வெள்ளி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டா இன்பங்கள் இல்லம் தேடி வந்துட்டே இருக்கும். ஆவணி மாதம் வளர்ப்பிறையில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் இருந்தா அஷ்ட லட்சுமிகளும் சந்தோஷமாவாங்க. அதனால மாங்கல்ய பலம் நமக்கு கூடும். மாங்கல்ய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். திருமண தோஷம் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். செல்வங்கள் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மட்டும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.